என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் இன்னுமே அவர் பாஜக வந்து ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நேற்று பேசின பேச்சில் அட்டாக் பண்ணிருக்காரு. திமுக அந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க. பைத்தியக்காரன் பேசுறத பத்தி என்கிட்ட பேசாதீங்க சார். அவங்க யார் சொன்னா சொல்லுங்க. திமுக எப்பவுமே யார் சொன்னா சொல்லுங்க. செந்தில் ஜேர்னலிஸ்ட் சார். திமுக பொறுப்புல சொன்னா பதில் சொல்லலாம். காசுக்காக கண்டதையும் செய்யறவனை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. அந்த டிபேட் ஷோஸ் இதில் பெரும்பாலும் திமுகக்கு ஆதரவாகவே பேசக்கூடிய ஒரு நரேட்டிவ் பார்க்க வந்து முடியுது சார். ஏன்னா அதுக்கு பணம் கொடுத்து கேமரா வாங்கி கொடுத்து எல்லாம் பண்றதே திமுகனா அப்ப என்ன பண்ணுவான்? இதை வந்து பார்க்குறப்ப ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு போயிருச்சு. சுதந்திரம் இல்லை, ஊடகமாக இல்லை. ஒரு நாட்டில் மீடியா விழிப்போடு இருந்தாலே இந்த சமூகம் உருப்படும். துரதிருஷ்டவசமாக தமிழ்நாட்டில் அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்க, இன்றைக்கு இல்லையோ என்கின்ற வருத்தம் இருக்கிறது. வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸ் தமிழகத்தில் வந்து எத்தனை சீட்டுகள் வந்து டிமாண்ட் பண்ணுறதா வந்து இருக்குது சார்? நீங்கள் பரிந்துரை செய்து 234 சீட்டுமே எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், நிற்கிறோம். காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் யார் இடம் தருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி, அதற்கு இடம் தர விருப்பம் இல்லாதவர்கள் எதிர்கட்சி. தவேகா தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தனித்து களமாட போகிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. தேர்தல் அறிவித்தது மட்டுமல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமே புதிய கூட்டணிங்க உருவானதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அறிவிப்பே வரல, இப்படி போனால் அப்படி போனால் என்று பேசுவது மக்களை எந்த வகையிலும் சிந்திக்க தூண்டாது. இப்போது விஜய் கூட காங்கிரஸ் மொத்தமாக தமிழக காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து வச்சா தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே உடன்பட்டு வந்து வருவாங்கன்னா, குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் உடன்பட்டு வந்து. இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டியது அவர்கிட்ட கேட்கணும், என்கிட்ட கேட்குறதா என்கிட்ட கேட்கணும். பட் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே திமுகவுக்கு ரொம்ப இணக்கமாக பேசிட்டு இருக்கிற மாதிரி. அவர் எதிர்த்து பேசினதை காட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 நாள் முன்னாடி இன்டர்நேஷ்னல் பைக்குன்னு நினைக்கிறேன், அதில் உட்காந்துட்டு போஸ்ட் கொடுக்குற காட்சிகளை பார்க்க வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இந்த ப்ரொமோஷனல் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல சார், இதெல்லாம் தேர்தலுக்கு உதவும்னு திமுக வந்து நினைக்குதா? நீங்களே தான் சொல்லிட்டீங்களே ஸ்டண்ட்டுன்னு. நம்ம மக்கள் புத்திசாலிகள் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது ஒரு நல்ல துவக்கமாகப்படுகிறது. இது மீண்டும் ஒரு ஒளிமயமான நேர்மையான அந்த பழைய கால ஆட்சியை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒரு ஆட்சியை நோக்கி பயணிக்கிறது. அதனால் இந்த ஸ்டண்ட் எடுபடும் நான் நம்புகிறேன். தமிழ்நாட்டில் வெட்கத்தை விட்டு சொல்ல போனால் 7 வயது பெண் பிள்ளைகள் கூட வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்பி வருகிற வரை மடியிலே நெருப்பை கட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கு. இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த கட்சி தான் நான் உயிர் உள்ளவரை ஓட்டு போடுவேன் என்று சொன்னால் அங்கே கழுதையை நிற்பான், காட்டெருமை நிற்கும், இப்படி தான் நிற்கும். யோக்கியம் யாரும் மனுஷன் நிற்க மாட்டேன். மக்களிடம் தான் அந்த மாற்றம் வர முடியும். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். 2026 சட்டமன்ற தேர்தல் இப்போது பரபரப்பாக வந்து நெருங்கிட்டு இருக்க வர ஒரு நிலையில் முக்கியமாக வந்து கூட்டணி கணக்குகள்லாம் வந்து எப்படி வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு எல்லா கட்சிகளும் சொல்லிட்டு வந்து இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம காங்கிரஸ் கட்சியோட மீடியா ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கக்கூடிய திருச்சி வேலுச்சாமி அவர்கள்கிட்ட நம்ம இன்றைக்கி சிறப்பு நேர்காணலில் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் 2026 சட்டமன்ற தேர்தல் ரொம்பவே பக்கத்தில் வந்து நெருங்கிடுச்சு. காங்கிரஸ் வந்து இன்னுமே வந்து தங்களோட கூட்டணி நிலைப்பாடை அறிவிக்கலை. பட் அரசல் புரசலாக வெளியே நம்ம தகவல்களாக மட்டும்தான் பார்க்க வந்து முடியுது. திமுகவோட தொடருமா, எவ்வளவு வந்து அங்கே திமுக கிட்ட வந்து சீட்ஸ் வந்து பேரம் வந்து போய்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வெளியே வந்து போய்கிட்டு வந்துருக்கு. நீங்கள் வந்து சொல்லுங்கள் சார், ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக இப்போ எதை நோக்கி வந்து போகுது, என்னைக்குள்ளே வந்து இதுக்கான முடிவு வந்து தெரியும்? ஒரு எதை நோக்கி போகிறது என்பது சொல்ல முடியும், யார் யார் கூட்டணின்னு இப்போ சொல்ல முடியாது. எதை நோக்கி போகிறது காங்கிரஸ் பொறுத்தமட்டில் நீண்ட காலத்திற்கு பின்னாலே தமிழக மக்களுக்கும் தமிழகத்திற்கும் நன்மை தருகின்ற ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும் என்பது காங்கிரஸுடைய கொள்கை. அந்த இலக்கை நோக்கி தான் போகுது. ஆனால் யார் கூட கூட்டு சேருவாங்க, என்ன செய்வாங்க என்று இப்போது நாம் பேசுவது நம்முடைய விருப்பத்தை சொல்லலாமே ஒழிய அது யதார்த்தம் அல்ல. காரணம், தேர்தல் என்பது ஒரு காலத்திலெல்லாம் இந்த கட்சியும் கூட்டு சேரும், இந்த கட்சியும் கூட்டணியே சேராது என்பதெல்லாம் கொள்கை ரீதியாக லட்சிய ரீதியாக மக்களே முடிவெடுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒன்று மட்டும்தான் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று, காங்கிரஸும் பாஜகவும் கூட்டு சேராது. வேறு யார் வேண்டுமானாலும் யாரோடு வேண்டுமானாலும் கூட்டு சேருவார்கள்
என்கின்ற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொண்டால் கூட்டணி இப்படி தான் போகும் அப்படி தான் போகும் என்பது சொல்ல முடியாது. அறிவித்ததற்கு பின்னால் தான் ஓரளவுக்கு, தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பின்னால் தான் ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம். ஆனால் காங்கிரஸினுடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஒரு மீண்டும் மக்களுக்கு நன்மை தருகின்ற ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்குவது, அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். ஓகே சார், இப்போ திமுக கிட்ட வந்து கூட்டணி குறித்து நம்ம பேசுகிறப்போ எத்தனை சீட்டுகள் காங்கிரஸ் கேட்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்போ இருக்குது சார்? வேறு என்னென்ன டிமாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது சார்? ஏன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒரு முழக்கம் காங்கிரஸ்குள்ளே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கு திமுக என்ன சொல்கிறாங்க? இது செட் ஆகுமா? அவங்க ஓகே பண்ணிவிட்டு அதெல்லாம் கொடுக்குறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அது அவங்க தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் சொல்ல உண்மையை சொல்லிட்டீங்க. எங்களுடைய நோக்கம் என்பது நாங்கள் ஆட்சிக்கு நாங்கள் கோடி கோடியாக கொள்ளையடிப்பதல்ல. அதை புரிஞ்சுக்கணும். அரசியலில் 2 வகை உண்டு. ஒன்று, பொது வாழ்க்கை அரசியலை ஒரு வேள்வியாக நினைத்து தங்களை அழித்து கொண்டு மக்களுக்காக சமூகத்திற்காக உழைப்பது. இன்னொரு வகை, எதையாவது செய்து யார் காலிலாவது விழுந்து ஆட்சியை பிடிப்பது, அதிகாரத்தை பிடிப்பது, அதன் மூலமாக கொள்ளையடிப்பது. எங்களுடைய நோக்கம் 2வது வகை அல்ல, முதல் வகை. நீங்கள் அந்த காலத்தில் நீங்கள் இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்தாலே உங்களுக்கு புரியும். தலைவர் காமராஜ் அவர்கள் முதலமைச்சராக விட்டு இறங்குகிற போது தமிழ்நாட்டுடைய மொத்த வரவு செலவு பட்ஜெட் எவ்வளோன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு ஒரே ஒரு நாள் டாஸ்மாக் கடையில் வருமானத்தை விட குறைவு. 9வது ஆண்டு கடைசியில் அவர் ஆட்சி நடத்திவிட்டு இறங்குகிற போதே 180 கோடியை தாண்டலை. அந்த 180 கோடியை தாண்டாத அந்த நேரத்தில் துடைத்து விட்டு போன தமிழ்நாட்டில் தான் இத்தனை அணைகள் கட்டப்பட்டது, கிராமப்புற சீரமைப்பு வந்தது, பல்லாயிரக்கணக்கான பள்ளிகள், 14,000 பள்ளிக்கூடங்களே அவர் தான் திறந்தார். கல்லூரிகள், திருச்சியில் இருக்க பிஹெச்எல் ஆலை, இங்கே பக்கத்தில் இருக்க டேங்கு, ஆவடி டேங்கு தொழிற்சாலை, நெய்வேலி, இதெல்லாம் உருவானதே அந்த காலத்தில். நீங்கள் அப்படி யோசிச்சு பாருங்கள். அன்றைக்கு இருந்தவர்கள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஆலை பிஹெச்எல். அந்த ஆலை திறப்பு விழாவுக்கு ஏதாவது பத்திரிகையில் ஒரு முழு பக்க விளம்பரம் காட்ட முடியுமா உங்களால்? ஆனால் இன்றைக்கு கக்கூஸ் திறப்பதற்கு கூட முழு பக்க விளம்பரம் வருது. நீங்கள் சென்னையில் போனீங்கன்னா ஒவ்வொரு தூணுக்கு நடுவில் பெரிய பெரிய போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு போர்டுக்கு 10,000 ரூபா செலவாகுது. இதெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்போ தான் நான் சொல்வது வேறுபாடுகள் தெரியும். அரசியல் இருக்கிறவர்கள் மக்களுடைய வரி பணத்தில் ஒரு பைசா கூட தவறாக செலவு செய்யக்கூடாது என்பதுதான் ஒரு நேர்மையான நிர்வாகமாக அரசியலாக இருக்க முடியும். அதை காங்கிரஸ் ஆட்சியில் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அதற்கு பின்னாலே மெல்ல 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 போய் இன்றைக்கு நான் முன்னாலே சொன்னதை போல எதற்காக விளம்பரம், ஏன் விளம்பரம் எவனுக்குமே தெரியாது. நாடு முழுக்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நாடு முழுக்க டாஸ்மாக் கடை இருக்கா? டிவியில் திறங்க, முதலமைச்சர் தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்கிறேன், போதையில் பாதையில் நீங்கள் பயணிக்காதீர்கள். இது என்ன? அந்த விளம்பரத்துக்கு காசு யார்? நம்முடைய வரி பணம் தான் போகுது. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா அதில் 2 வரி இருக்கும். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் கேடு விளம்பரம். ஆக இவர்கள் எதற்காக விளம்பரம் செய்கிறார்கள், ஏன் விளம்பரம் செய்கிறார்கள் அவர்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல, யாருக்குமே தெரியல. இப்படிப்பட்ட வீணான காரியங்களுக்கு செய்கின்ற இந்த விளம்பரங்கள் கூட மக்களுடைய வரிப்பணம் தான் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ளணும். அந்த வரிப்பணத்தை ஒரு நயா பைசா கூட தப்பாக செலவு செய்யக்கூடாது என்கின்ற மனோநிலையில் ஆட்சியாளர்கள் இருந்தால் நாடு உருப்படும். ஏதோ ஊரா விட்டு நெய்யே பொண்டாட்டி கையேன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி வரிப்பணம் எவனோ கொடுக்குறாடா, அதை இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் என்று செய்வது மக்களுக்கு செய்கிற துரோகம். துரதிர்ஷ்டவசமாக இந்த உண்மையை வாக்களிக்கிற மக்களே புரிந்து கொள்ளாதால் தான் இந்த விபரீதம் நடந்திருக்கு. இப்போ வரப்போகிற தேர்தலில் காங்கிரஸ் தமிழகத்தில் எத்தனை சீட்டுகள் டிமாண்ட் பண்ணுறதா இருக்குது சார்? நீங்கள் பரிந்துரை செய்து 234 சீட்டுமே எங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள், நிற்கிறோம். சீட்டு எத்தனை என்பதல்ல, நிற்கிறவர்கள் எந்த நோக்கத்தோடு நிற்கிறார்கள். நான் முதல்ல சொன்னதை போல ஆட்சிக்கு வருபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். அப்படி ஒரு ஆட்சியை தருவதற்கு உடனடியாக காங்கிரஸ் கட்சி மட்டுமே தனியாக செய்ய முடியாது என்றாலும் குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சியிலாவது செக் அண்ட் பேலன்ஸ் சொல்லுவாங்கன்னு தவறு நடக்காமல் அதை தடுப்பதற்காக ஒரு தேர் ஓடுது, அது வேகமாக தள்ளிட்டு போகிற போது அது முட்டு கொடுக்குற ஒரு கட்டை வைப்பாங்கன்னா அந்த கட்டையாக கூட வச்சுங்க காங்கிரஸை தடுத்து நிறுத்துவதற்கு. அதற்காவது பயன்படுத்துமே என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் ஒழிய இதில் அமைச்சராக கோடி கோடியாக கொள்ளையடிப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. பொதுமக்களுடைய வரிப்பணம் கொள்ளை போகாமல் தடுப்பது எங்களுடைய நோக்கம். இப்போ கண்டிப்பாக போன தேர்தலில் காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்ணதை விட அதிக சீட்டுகள் தான் டிமாண்ட். நீங்கள் திரும்பி என்ன, நம்பர் முக்கியம் அல்ல, அதற்கு பின்னாலே நிற்கிற வேட்பாளர்கள் அந்த கட்சியுடைய நோக்கம் முக்கியம் சொல்கிறேன்.
அதை தான் மக்கள் பார்க்கணும். பட் இது மக்கள் இதை வந்து ஆட்பரிச்சாலும் ஒரு பக்கம் திமுகவை சார்ந்த ஒரு சில பேர் இருப்பாங்க இல்லையா, பல பேர் இருப்பாங்க, சில பேர் என்ன பல பேரே இருப்பாங்க. கட்சிக்காரர்கள் இல்லை காங்கிரஸ்க்கு வந்து அந்த அளவுக்கு நாங்கள் கொடுக்கவும் வந்து முடியாது, அந்த மாதிரி ஒரு சில விமர்சனங்களை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி வைக்கிறது? அதில் அது அவங்களுடைய விருப்பங்கள்ல. காங்கிரஸ் இந்த தேர்தலில் என்னுடைய இதில் தெளிவு கண்டேன் சீதைன்னு சொன்னால அனுமன், அதை போல காங்கிரஸுக்கு அமைச்சரவையில் யார் இடம் தருகிறார்களோ அவர்களுக்கு ஆட்சி, அதற்கு இடம் தர விருப்பம் இல்லாதவர்கள் எதிர்கட்சி. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட தனித்து களமாட போகிற மாதிரி வந்து பேசியிருக்காரு இப்போ லாஸ்ட் நடந்த ஃபங்க்ஷனில். இப்போ அவர் தனித்து களமாடுறது வந்து உறுதி வந்து ஆச்சுன்னா இது இந்தியா கூட்டணியோ இல்லை நீங்கள் இந்தியா கூட்டணியில் வந்து இணைஞ்சு கூட்டணியோட வந்து இருக்கிறப்ப இது வந்து பாதிக்குன்னு வந்து நினைக்கிறீங்களா, இல்லை இது சேதாரம் யாருக்கு ஜாஸ்தி ஆகும்? அதாவது இதை போல யூகத்தின் மேலாக கேள்வி கேட்பதை விட பதில் சொல்வது அதை விட பக்குவம் இல்லாத தன்மை நினைக்கிறேன். தேர்தல் அறிவித்தது மட்டுமல்ல, நாமினேஷன் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமே புதிய கூட்டணிங்க உருவானதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் அறிவிப்பே வரல, இப்படி போனால் அப்படி போனால் என்று பேசுவது மக்களை எந்த வகையிலும் சிந்திக்க தூண்டாது, அவர்களை குழப்பத்தான் தூண்டும். இப்போ பாஜக தலைமையிலான கூட்டணி அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணி வந்து பேசினார் விஜய். அப்படி வந்து சொன்னது அவங்களுக்குள்ள ஒரு புகைச்சலை வந்து கொடுத்துருக்கு. பட் திமுக கூட்டணி வந்து சொல்கிறப்ப திமுக இந்தியா கூட்டணி அப்படின்னு வந்து மென்ஷன் வந்து பண்ணார். இந்த விஷயத்தை எப்படி வந்து நம்ம எடுத்துக்கிறோம் சார்? அவர் நீங்கள் கொஞ்சம் முன்னால் நீங்களே தான் சொன்னீங்க காமராஜரை பற்றி சொன்னான்னு. நீங்கள் ஒரு மனிதனை, நீங்கள் அரசியல்வாதி விட்டுருங்க, எண்ணம், சிந்தனை, சொல், செயல், முதல்ல எண்ணம் சரியாக இருந்தால் தான் சிந்தனை சரியாக வரும், சிந்தனை சரியாக இருந்தால் தான் சொல் சரியாக வரும், சொல் சரியாக இருந்தால் செயல் சரியாக வரும். விஜய் என்கின்ற மனிதர் எப்படின்னு தெரியாது, ஆனால் அவர் சிந்திக்கிற போதே காமராஜரை போன்ற ஒரு யோக்கியமான ஒரு மனிதரை பற்றி சிந்திக்கிறார்ல, அந்த சிந்தனையே சொல்லாக வந்திருக்கிறது, செயலாக வந்தால் மகிழ்ச்சி. இப்போ காங்கிரஸ் வந்து நம்ம காமராஜர் அவர்கள் இருந்த சமயத்தில் மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சியை வந்து அமைச்ச ஒரு கட்சியாக வந்து இருந்தது. என்ன காரணத்தினால அதுக்கப்புறம் காங்கிரஸ்னால டைரெக்டாக தமிழகத்தில் ஆட்சி சரியாக அமைக்க முடியலை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக எப்படி வந்து? தமிழ்நாட்டுடைய சோகம் என்னன்னு கேட்டால், நான் முதல்ல சொன்னது அதை தான் சொன்னேன், தெளிவாக சொன்னேன். செய்ததை இவர்கள் புரிந்து கொள்ளாமல் வெறும் வாய்ச்சவடால் பேச்சுக்களை மட்டுமே நம்பியவருடைய விளைவு தான் இது. இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு ஒரு அரசாங்கம் என்பது அதற்கான இலக்கணம் நான் பார்ப்பது விவசாயத்தை மேம்படுத்துவது, தொழில்துறையை உருவாக்குவது, இந்த ரெண்டையும் நவீனமயப்படுத்துவதற்கு கல்வியை உருவாக்குவது, இந்த மூன்றையுமே சம அளவில் செய்த ஒரு ஆட்சியாளன் இந்தியாவிலேயே காமராஜர் தான். அப்படி ஒரு உன்னதமான ஆட்சியை தந்த காமராஜரையும் அந்த காங்கிரஸ் கட்சியையும் தோற்கடித்த தமிழக மக்கள் இன்றைக்குத்தான் அந்த பாதிப்பை உணர்கிறார்கள். பேசினார்கள், செய்யவில்லை, செய்தார்கள், அவரை மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. வாக்குறுதி 67 தேர்தல் என்ன வாக்குறுதி? திமுக வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உடனே ரூபாய்க்கு ஒரு படி அரிசி, படிப்படியாக 3 படி சொன்னாங்களா? ஒத்துக்கிறீங்களா? இப்போ 58 வருஷம் ஆச்சா? அதை யாராவது கேட்குறீங்களா? நீங்கள் இது மாதிரி சொன்னதெல்லாம் கேட்டாங்க, மக்கள் அதை மறந்துட்டாங்க, செய்ததை மறந்துட்டாங்க. அதை நீங்கள் எப்படி அதான் முன்னாலே சொன்னனே, ஒரு பிஹெச்எல் ஆலை துவங்குற போது இன்னைக்கு ஒரே ஒரு நெய்வேலி சுரங்கம், அந்த சுரங்கம் மட்டும் இல்லாவிட்டால் தமிழகம் மட்டுமல்ல, தென் மாநிலங்கள் 4-5 மாநிலங்களே இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் போயிருக்கும். அவ்வளவு பெரிய சாதனை செய்ததை பற்றி மக்களுக்கு தெரியுதா? செய்ததை புரிந்து கொள்ளவில்லை, பேசுவதை மட்டுமே கேட்டு அதிலே சிராகித்து போய் எடுத்த முடிவின் விளைவாக இன்றைக்கு தெருவில் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் வெட்கத்தை விட்டு சொல்லப்போனால் 7 வயது பெண் பிள்ளைகள் கூட வீட்டை விட்டு வெளியே போனால் திரும்பி வருகிற வரை மடியிலே நெருப்பை கட்டி கொடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் மீண்டும் மக்களிடமிருந்து தான் அந்த மாற்றம் வர முடியும், வெறும் கட்சியிட்ட இருந்து மட்டும் வர முடியாது. அந்த மக்களிடமிருந்து மாற்றம் வர வேண்டுமானால் குறைந்தபட்சம் கட்சியை மறந்துடுங்க, தலைவர்களை மறந்துடுங்க, சின்னத்தை மறந்துடுங்க, கொடியை மறந்துடுங்க, நிற்கிற வேட்பாளர்களில் யார் யோக்கியன், யார் நேர்மையாளன், அவனை பார்த்து ஓட்டு போட மக்கள் துவங்கிவிட்டாலே எல்லா கட்சியிலும் நேர்மையான நிறுத்துவான், எல்லா கட்சியிலும் நல்லவனை நிறுத்துவான். நீங்கள் அதை பார்க்காம இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவேன், இந்த கட்சி தான் நான் உயிருள்ளவரை ஓட்டு போடுவேன் என்று சொன்னால் அங்கே கழுதையை நிற்பான், காட்டெருமை நிற்கும், இப்படி தான் நிற்கும். யோக்கியம் யாரும் மனுஷன் நிற்க மாட்டான். அப்போ அப்படித்தான் அரசியல் வரும்.
இப்போ நம்ம ஓல்டேஜ் டைம்லேருந்து வரக்கூடிய பாலிடிக்ஸ் பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணி பேசியிருந்தீங்க. அப்போ கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை இப்போ வரைக்கும் இப்போ ஆளுங்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தமிழகத்திற்கு அப்படின்னு. இப்போது இந்த வரக்கூடிய எலெக்ஷனில் அதிகப்படியாக நியூ வேவ் யங் ஜென்ரேஷன் வந்து வாக்களிக்க வரதை, அவங்க மும்முனையாக வந்து வரதை நம்மளால் பார்க்க வந்து முடியுது. மேக்ஸிமம் வந்து விஜய் சைடு வந்து இருக்கிற மாதிரி ஒரு சில யங்ஸ்டர்ஸ் அப்படின்லாம் வந்து சொன்னாலும், திமுக சைடுமே வந்து காங்கிரஸ் சைடுமே வந்து அதிமுக சைடுமே வந்து யங்ஸ்டர்ஸ் படை வந்து முன்னாடி இருந்தே இருக்கிறத நம்ம பார்க்க வந்து முடியுது. மொத்தத்தில் எல்லா கட்சியிலும் இளைஞருக்காரு சொல்கிறது சுற்றி சுற்றி சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் அரசியல்வாதி மாதிரி பேச ஆரம்பிச்சு. இப்போது வரக்கூடிய தேர்தலில் இது இம்பேக்டை வந்து எப்படி கொடுக்கும்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க? வரப்போகிற தேர்தலில் நான் புரிந்து கொண்டது, இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நான் முன்னால் சொன்ன பாருங்க, செய்ததை புரிந்து கொள்ளாமல் வெறும் பேச்சை மட்டுமே கேட்டு சிலாகித்து போனவருடைய விளைவுன்னு இப்போ இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இளைஞர்கள். அப்படியே முழுசு 100% மாறிட்டாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் சந்திக்கிற பேசுகிற பல இளைஞர்கள், அதை முதல் முறையாக வாக்களிக்கிறவர்களே, அவர்கள் இதெல்லாம் யோசிக்கிறாங்க, இதெல்லாம் விவாதிக்கிறாங்க. அது எனக்கு புரிகிறது. மீண்டும் ஒரு நல்ல மாற்றத்திற்கான அறிகுறி இந்த இளைஞரிடம் தெரிகிறது. இது இன்னும் கொஞ்சம் பலப்பட்டால், அதிகம் வேண்டாம், ஒரு 10லிருந்து 15% வாக்காளர்களே நேர்மைக்கும் நாணயத்திற்கும் அர்ப்பணிப்பு மனோபாவத்திற்கும் வாக்களிப்பது என்று முடிவு செய்து விட்டாலே அரசியலுடைய போக்கே மாறிவிடும். மீண்டும் அந்த பொற்கால ஆட்சி மீண்டும் வரும். இன்னும் ஒரு சில விஷயங்கள் மக்கள்கிட்ட திமுக மேலே இந்த அதிருப்தி ஏற்படுறத பார்க்க வந்து முடியுது. குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ரொம்ப நாள் காலமாக நடந்ததை நம்ம பார்க்க வந்து முடிஞ்சுது. ஏன் திமுக சார்பாக இதை சீரியஸாக ஒரு விஷயமாக பார்க்க மாட்டுறாங்க? இந்த போராட்டங்களே ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம்லாம் பார்த்துருப்போம். எங்கே ஸ்லிப் ஆகிறதா நினைக்கிறேன்? அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டீங்க. தூய்மை பணியாளர்களை அடித்து கைது பண்ணுற போது முதலமைச்சரும் அமைச்சரும் சினிமா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஞாபகம் இருக்கா? ரோம் நகரம் தீப்பற்றி எரிகிற போது நீரோ மன்னன் பிடில் வாசித்தான். அது அந்த காலம். இதெல்லாம் மக்கள் கவனித்து தான் ஒரு முடிவு எடுக்கணும். இப்போ கூட முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு 2 நாள் முன்னாடி பைக்கு ஒன்று, அது வந்து இன்டர்நேஷ்னல் பைக்குன்னு நினைக்கிறேன், உட்காந்துட்டு போஸ்ட் கொடுக்குற காட்சிகளை பார்க்க வந்து முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இந்த ப்ரொமோஷனல் ஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல சார், இதெல்லாம் தேர்தலுக்கு உதவும்னு திமுக வந்து நினைக்குதா? நீங்களே தான் சொல்லிட்டீங்களே ஸ்டண்ட்டுன்னு. நம்ம மக்கள் புத்திசாலிகள் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிவை நீங்களே புரியுது. ஜென்சி கிட்ஸை கவர் பண்ணணுன்ட்டு இதெல்லாம் தமிழில் சொல்லுங்கள் சார், நான் கிராமத்துக்காரன். இந்த இளைஞர்களை இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களெல்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படின்ட்டு ஏதோ ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை ஆளை கண்டு மயங்காதே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து மயங்கிற அளவுக்கு இன்றைக்கு இளைஞர்கள் என்ன, இதை சொல்கிறதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் சிந்திக்க தொடங்கியிருக்கிறார்கள். இது ஒரு நல்ல துவக்கமாகப்படுகிறது. இது மீண்டும் ஒரு ஒளிமயமான நேர்மையான அந்த பழைய கால ஆட்சியை நினைவுபடுத்துகின்ற வகையில் ஒரு ஆட்சியை நோக்கி பயணிக்கிறது. அதனால் இந்த ஸ்டண்ட் எடுபடும் நான் நம்பலை. இப்போ தாவேகா தலைவர் விஜய் நேற்று மேடையில் வந்து பேசினப்போ, அவரோட அந்த 3rd இயர் ஆனிவர்சரி ஃபங்க்ஷனில் பேசினப்போ திரும்ப இதையும் வந்து வலியுறுத்துகிறாரு. திமுகவை எதிர்க்கக்கூடிய ஒரே மிகப்பெரிய ஒரு திராணி இருக்கிற கட்சியே தாவேகா மட்டும்தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டே வந்திருக்காரு. மட்டும்தான் சொன்னார்ல, நாங்கள் எதிர்க்கிறோம் தான் சொல்லிடுறார், மட்டும்னு சொல்லலை. அதனால் நீங்கள் கேள்வி வினாவில் ஒரு வார்த்தை கூட தப்பான பொருளை கொடுத்துரும். பட் அவர் அப்படி தான் இண்டிகேட் பண்ணுற மாதிரி, அவர் தான் எதிர்ப்பதை உறுதியாக இருக்கிறேன்னு சொல்கிறாருங்க. இதில் என்னங்க தப்பு இருக்குது? தவறை எதிர்ப்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் அதை பாராட்டுறதுக்கு பதிலாக அதுக்கு ஒரு அடிஷனலாக ஒரு ஏதோ புதுசாக ஒரு வார்த்தை போட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? யார் அதை தவறை எதிர்த்தாலும் நம்ம ஆதரிக்கணும். இப்போ ராகுல் காந்தி அவர்கள் அவரோட தலைமையில் இருந்தும் என் கூட பிரவீன் அவர்கள்லாம் வந்து இருந்திருப்பார்ல, ராகுல் காந்தி அவங்க சைடு இருந்து தொடர்ந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக ட்விட்டர்லாம் போட்டதை நம்ம பார்க்க வந்து முடிஞ்சது மேலிடத்தில் வந்து இருந்தே. இது எங்கே தான் சார் வந்து எண்ட் ஆகும்? அஸ் யூஷுவல் இப்போ வரைக்கும் வாய்ப்பு இருக்கா? தாவே எதுக்குமே எண்டுங்கிற வார்த்தையே கிடையாது. தமிழில் சொல்கிறேன், முற்றுப்புள்ளிங்கிறது இல்லை, எல்லாமே கமா தான். எப்போ வேணாலும் எது வேணாலும் மாறும், புதுசாக உருவாகும். அதை மனதில் வாங்கி கொண்டால்தான் மற்ற விஷயங்கள் நான் சொல்கிறத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். அதனால் அரசியலில் முற்றுப்புள்ளியே கிடையாது. இப்போ சப்போஸ் ஒரு வேளை சார் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், காங்கிரஸ் வந்து இத்தனை நாள் திமுகவோட கூட்டணி வந்து இருந்துட்டு இப்போது திரும்ப திமுகவுக்கு அகெயின்ஸ்டாக வந்து இருந்தால் தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
பிஜேபி ஆட்சியிலேயே மந்திரியா திமுக இருந்துச்சா? அப்புறம் வெளியே வந்தோடனே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பார்த்தாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. பட் ஆனால் அதை பற்றி இதெல்லாம் என்ன பார்த்தாங்கன்னு சொல்லுங்கன்றேன். நான் என்ன கேட்குறேன், மக்கள் மறந்துட்டானா இவனை யாரும் ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. நீ பாதிக்கப்படுகிற போது அதை பற்றி நீயே உணரலன்னா வேற யார் உங்களுக்கு வாயில் சோறா ஊட்டி விடுவாங்க? உன்னுடைய பாதிப்பை நாம் ஒன்று ஒன்றா கேட்டாங்க. டீ குடிக்கிறதுல கூட விலை உயிருக்கே என்னன்னு ஒவ்வொரு நாளும் பார்க்குறீங்கள, சாப்பாடு விலையை பார்க்குறீங்கள, உற்பத்தி பொருள் ஏதாவது விலை கூடியிருக்கா? அரிசி அதாவது நெல் விலை கூடியிருக்கா, கொள்ளு விலை கூடியிருக்கா? எதுவுமே விவசாயி கையிலேருந்து போகும்போது விலை கூடலை. ஆனால் வாங்கும்போது மட்டும் அது 3 மடங்கு 4 மடங்கு 5 மடங்கு கூடியிருக்க. எப்படி? இதை சரி செய்வதெல்லாம் ஒரு ஆட்சி என்கின்ற அடிப்படை அறிவு இல்லைன்னா இந்த ஜனங்கள் வாழ்வதை விட சாவது மேல். இப்போ வரப்போகிற தேர்தலில் அதுக்கான விமர்சனமாவது கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஜனங்கள்லாம் தெளிவாக நான் நல்லதை நினைக்கிறேன். மக்கள் நேற்று வரலும் போனாலும் இனிமேல் நல்லா சிந்திப்பாங்கன்னு நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன். உங்கள் வார்த்தையில் சொன்னால் தமிழில் சொன்னால் தானே நீங்கள் கோச்சிக்கிறீங்க. பாசிட்டிவாக நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு சொல்லிடுங்க. இல்லை நீங்களும் பாசிட்டிவாக நினைக்கிறீங்களா இல்லை திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? சார், மக்கள் வந்து முன்னை விட இப்போ தெளிவாக அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறதா? அதனால தாங்க நான் சொல்கிறேன், மாற்றம் வர தெரிகிறது, அதனால் நல்லது நடக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்போது விஜய் கூட காங்கிரஸ் மொத்தமாக தமிழக காங்கிரஸ் வந்து கூட்டணி வந்து வச்சா அதில் அந்த விஷயத்துக்கு தமிழக காங்கிரஸில் இருக்கக்கூடிய எல்லாருமே உடன்பட்டு வந்து வருவாங்களா? குறிப்பாக செல்வ பெருந்தகை அவர்கள் உடன்பட்டு வந்து இது அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விங்க. அவர்கிட்ட கேட்க வேண்டியது அவர்கிட்ட கேட்கணும். என்கிட்ட கேட்குறதா என்கிட்ட கேட்கணும். அதாவதுங்க, ஒரு கட்சி, நீங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்? 5-6 பேர். குறைந்தபட்சம் உங்கள் குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களை எல்லாத்துலேயும் ஒரே கருத்து இருக்கீங்களா? இருக்காதுல்ல. அப்போ ஒரு அரசியல் கட்சியில் பல கருத்துக்கள் இருப்பது இயற்கை தான். ஆனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு கருத்து எடுத்ததுக்கு பின்னால் அந்த கருத்தை நோக்கி பயணிக்கணும். அப்படித்தான் நீங்கள் பார்க்கணும். இல்லை நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கிட்டு அவர் மட்டும் ஒத்துக்கலைன்னா என்ன அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கு பதில் யாரும் சொல்ல முடியாது. பட் செல்வ பெருந்தகை அவர்கள் ஆரம்பத்துலேருந்தே திமுகவுக்கு ரொம்ப இணக்கமாக பேசிகிட்டு இருக்கிற மாதிரியே. அவர் எதிர்த்து பேசினதை காட்டினா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அங்கங்கே இருக்கும் சார். பட் இருந்தாலும் எல்லாரும் மனிதர்களுங்க. நேற்று செய்த தவறை இன்றைக்கு நான் நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியமடி தங்கன்னு ஒரு பாட்டு எழுதுனார் கண்ணதாசன். இப்படி எழுதலாமா நான் கேட்பீங்க? நேற்று வரலும் தப்பு பண்ண வேண்டிய திருந்தக்கூடாதா? வால்மீகி கொள்ளைக்காரன் தானே, அவன் திரும்பி நல்லவனாக மாறலையா? பட்டினத்தார் ஸ்ரீலோலன் தானே, அதற்கு பின்னால் மாறலையா? அது மாதிரி இந்த மக்கள்கிட்ட மாற்றம் வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வரும்னு நம்புகிறேன். நீங்கள் வரவே வராதுன்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் ஆப்டிமிஸ்ட் ஸ்பெசிமிஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல. நான் ஆப்டிமிஸ்ட், நீங்கள் ஸ்பெசிமிஸ்ட். இப்போ தவேக தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் பயணத்தை நீங்கள் எப்படி வந்து பார்க்குறீங்க? நான் அதை முன்னால் என்ன சொன்னேன்? எண்ணம், சிந்தனை, சொல், செயல். அவர் எண்ணம் நல்லது இருக்குது, சிந்திக்கிறாரு, நல்லது நடந்தால் மகிழ்ச்சி, அவ்வளோதான். பட் இன்னுமே அவர் பாஜக வந்து ஸ்ட்ராங்காக அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு திமுக. நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டா இதுக்கெல்லாம் கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நேற்று பேசின பேச்சில் அட்டாக் பண்ணியிருக்காரு. நீங்கள் இப்போ தான் திடீர்னு வானத்தை வந்து கூச்சி வந்தீங்களா சார்? திமுக அந்த மாதிரி விமர்சனத்தை வைக்கிறாங்க. பைத்தியக்காரன் பேசுகிறத பற்றி என்கிட்ட பேசாதீங்க சார். நீங்கள் பார்க்குறீங்கல்ல, அவங்க யார் சொன்னால் சொல்லுங்கள். இல்லை, திமுக எப்போவுமே யார் சொன்னால் சொல்லுங்கள். செந்தில் வந்து இருப்பார்ல சார். சார் இந்த ஜேர்னலிஸ்ட் சார் திமுகவில் யாராவது பொறுப்புல சொன்னான்னா பதில் சொல்லலாம். காசுக்காக கண்டதையும் செய்கிறவனை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க சார். அப்புறம் இந்த விஷயம் பொதுவாகவே இப்போ இந்த இதெல்லாம் இந்த இன்டர்வியூலாம் வந்து நடக்கும்ல சார். குறிப்பாக இந்த டிபேட் ஷோஸ் நம்ம வந்து பார்த்துருப்போம். டெய்லியுமே வந்து ஒரு டாபிக் எடுத்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து பேசுவாங்க. இதில் பெரும்பாலும் திமுகக்கு ஆதரவாகவே பேசக்கூடிய ஒரு நரேட்டிவ் பார்க்க வந்து முடியுது சார். அப்படி தான் இருக்கா இல்லை நமக்கு அப்படி தெரியுதா? ஏன்னா அதுக்கு பணம் கொடுத்து கேமரா வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறதே திமுகனா அவன் என்ன பண்ணுவான்? பட் இதை வந்து பார்க்குறப்ப ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு போயிடுச்சு? சுதந்திரம் இல்லை, ஊடகமாக இல்லை. ஆனால் முன்னால் நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, ஊடகம் சரியாக இருந்தால் சமூகம் சரியாக இருக்கும். தப்பாக போயிட்டுருக்கு. அதனால் ஊடகம் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நீங்களும் இருந்தால் எனக்கு மகிழ்ச்சின்னு சொன்னா. பட் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா சார்? இந்த மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணி எடுபடுமா படாதாங்கிறதுல எடுபடணும் என்பது தான். நல்லது எடுபடணும். தப்பாக பேசுகிறான்னு மக்கள் சொல்லலாம், சரியாக பேசுனா நியாயம் பேசுகிறான்னு மக்கள் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை. நான் முன்னாலே என்ன ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? செய்தவர்களை நம்பாமல் சும்மா வாய்ச்சவடால் பேசின நம்பருடைய விளைவு தான் இந்த விபரீதம் சொன்னேன். அதே தப்பை இன்னமும் மக்கள் பண்ணால் இவங்கள ஆண்டவன் கூட காப்பாற்ற முடியாது. அதனால் கட்ட கஷ்டத்திலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள், மாற தொடங்கி இருக்கிறார்கள்னு பல தடவை சொல்லிட்டேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்?
நம்புகிறோம் சார். ஓகே சார், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். இந்த வரப்போட இந்த தேர்தலில் காங்கிரஸ் சார்பாக இந்த கூட்டணியெல்லாம் ஃபிக்ஸ் ஆனோடனே நம்ம இன்னொரு நேர்காணல் நிச்சயமா புதிய ஆட்சி வந்தோடனே ஆட்சியில் நாங்கள் இருப்போம். அது அப்புறம் பேசுவோம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். என் நெஞ்சில் குடியிருக்கும் அதான் தளபதி.